விட்டு அங்கே இருக்க குழந்தைங்கள நம்ம அந்த குழந்தைங்கள போஷாக்காக வளர்க்கலாம். அதுக்கு நல்ல நாளில் அதுங்க பிறந்த நாள்லலாம் துணிமணிலாம் எடுத்து கொடுக்கலாம். அதுங்களை சந்தோஷமாக வச்சுக்கிறதா, இன்னொருத்தரை சந்தோஷமாக வச்சுக்கிறது மூலிமா நமக்கு பலன்கள் கிடைக்குங்கிறது தான் தத்துவம். நீங்கள் என்ன கொடுக்குறீங்க அதை நம்ம திரும்பி பெறலாம். அந்த மாதிரி இருக்குது. காரக தத்துவத்தின் அடிப்படையில் புத்திர பாக்கியமா, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களா, குழந்தையோட வாழ்க்கை சரியில்லையா, குறைபாடாக இருக்குதா அப்படின்னா இன்னொரு குழந்தைய நம்ம ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தன் பிள்ளை தானே வளரும் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு அதுக்கு நம்ம பலனை செய்யணும். அப்படி செய்கிற பட்சத்தில் நல்ல பலன் தான். குருவுக்கு எல்லாருமே கொடுக்குற சராசரி பரிகாரம் என்னன்னா, சாதாரண பரிகாரம்னா நவகிரகத்தில் குரு பகவானை வழிபட சொல்லுவாங்க, தட்சிணாமூர்த்தியை வழிபட சொல்லுவாங்க. மகான்கள், சித்தர்கள், ஞானிகள், அதாவது அகஸ்தியர், சாய்பாபா, வள்ளலார், இந்த மாதிரியான ராகவேந்திரர் போன்ற மகான்கள், சித்தர்கள், ஞானிகள் எல்லாம் வழிபட சொல்லுவாங்க. இதெல்லாம் இப்படி இருக்குது. சமாதியில் போய் வழிபடுறது, கோயிலுக்கு போய் வழிபடுறது, சிலாரூபமாக வழிபடுறது, இப்படிலாம் இருக்குது. பலன்கள் எல்லாத்துக்கும் மாறுபடும். அதில் என்ன பண்ணோம்னா, நம்ம ஒரு குருவை கூப்பிட்டு வீட்டில் வச்சு அவருக்கு பாத பூஜை பண்ணி அவருக்கு காணிக்கை கொடுத்து துணிமணிலாம் கொடுத்து அன்னம் போட்டோம்னா நல்லாயிருக்கும். நிறைய அவங்களுக்கு குருவோட அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும்னு அர்த்தம். அவரை கௌரவப்படுத்தினா, அவரை மகிழ்ச்சியாக வச்சா, அவருக்கு குருவை நீங்கள் மதிச்சிங்கன்னா, வணங்குனீங்கன்னா, பக்தி செலுத்துனீங்கன்னா, அதால் உங்களுக்கு பலன்கள் குரு பலன் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். நம்ம மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்கிறோம் இல்லையா? மாதா பிதா குரு தெய்வம்னா யார்? அது மாதா தானே உலகத்தில் பெருசு அப்படின்லாம் நம்மலாம் சொல்கிறோம். ஆனால் படியில் பாருங்கள், மாதா பிதா குரு தெய்வம். மாதாக்கு மேலே பிதா இருக்கார், பிதாவுக்கு மேலே குரு இருக்கார், குருவுக்கு மேலே கடவுள் இருக்காருன்னு அர்த்தம். ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, உயிரை கொடுக்கறது அப்பா, உடம்பை வளர்க்குறது அம்மா. உயிர் இல்லாமல் உடம்பை எப்படி வளர்க்க முடியும்? இது ரெண்டில் எது பெருசு? உயிர் பெருசா உடம்பு பெருசா அப்படின்னாக்கா உயிர் தானே பெருசு. அதனால தான் அம்மாவுக்கு மேலே படியில் 2வது படியாக இருக்கலாம், ஆனால் படிப்படியாக ஏறும்போது மேலே இருக்கிற படி தாங்க வச்சோம். 18 படி மேலே போனால் தாங்க ஐயப்பனை பார்க்க முடியும். அப்போ மாதா பிதா குரு தெய்வன்றது 4வது படியில் இருக்கார் இல்லையா தெய்வம். அது மாதிரி அம்மாவுக்கு மேலே குரு இருப்பார், அப்பா இருப்பார், அப்பாவுக்கு மேலே குரு இருப்பார். இது ஏன் இப்போ சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, ஒரு ஏழைக்கு சாப்பாடு போகிறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு சாப்பாடோட விலை வெறும் 50 ரூபாய்க்கு ஒரு சின்ன டப்பாவில், ரெடிமேடாக விற்கிற டப்பாவில் ஒரு 50 ரூபாய்க்கு, இல்லை 10 ரூபா இட்லி 5 வாங்கி கட்டி ஒரு பேக்கெட் பண்ணி ஒரு ஏழைக்கு நீங்கள் கொடுக்குறீங்க. உடனே ரிசல்ட் கிடைக்குமா? அந்த 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 ஏழைக்கு